எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க ரேஷன் கார்டு சம்பந்தமா அரசாங்கம் 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. இது உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற பலன்களை நேரடியா பாதிக்கக்கூடியது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற இந்த புதிய விதிகளால உங்க ரேஷன் கார்டு மூலமா கிடைக்கிற பலன்கள் எல்லாம் ஆபத்துல இருக்கா? ஆமாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன ஏதுன்னு விரிவா பார்க்கலாமாங்க. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இது ஒரு அவசர எச்சரிக்கை. நாம ஏன் இவ்ளோ அவசரமா இத செய்யணும்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க உடனடியா இத கவனிக்கலன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு இப்ப பாப்போம். பாருங்க, நீங்க என்னவெல்லாம் இழக்க நேரிடும்னு. உங்க ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம். மாசம் வாங்குற ரேஷன் பொருட்கள் நின்னு போகலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா உரிமை தொகை கிடைக்காம போகலாம். இன்னும் சொல்ல போனா, இந்த ரேஷன் கார்டை வச்சு நீங்க வாங்குற மத்த எல்லா மாநில மத்திய அரசு பலன்களும் கூட கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வெறும் அரிசி பருப்பு பிரச்சனை இல்ல. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த அவசர எச்சரிக்கை பத்தி பார்ப்போம். அப்புறம் இகேவைசி ஏன் கட்டாயம்னு தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி பண்றது, உங்க ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது, அப்புறம் உதவிக்கு என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம 2வது பகுதிக்கு வந்தாச்சு. இந்த இகேவைசி கட்டாயம்ங்கிற புதிய விதியை பத்தி தான் இப்ப புரிஞ்சுக்க போறோம். இது என்ன, ஏன் இவ்ளோ முக்கியம், இது எப்படி நம்ம பலன்களை பாதுகாக்கும்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல இகேவைசினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது எலக்ட்ரானிக் நோ யோர் கஸ்டமர். அதாவது அரசாங்கம் நீங்க யாருன்னு உங்க ஆதார் கார்டு, உங்க கைரேகையை வச்சு உறுதிப்படுத்துற ஒரு முறை. இது இப்ப கட்டாயமாக்கப்பட்ட ஒரு செயல்முறை. சரி, அரசாங்கம் ஏன் இத இவ்வளவு தீவிரமா செய்யுது? அதுக்கு அவங்க சொல்ற காரணம் இதுதான். ரேஷன் பொருட்களை வெளிச்சந்தையில் விற்பது மற்றும் தகுதியற்றவர்கள் பலன்களை பெறுவது போன்றவற்றை குறைப்பதற்காக. அதாவது கள்ளச்சந்தைய ஒழிக்கணும், அதே சமயம் தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் பலன்கள் போய் சேரணுங்கிறது தான் நோக்கம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இந்த இகேவைசிங்கிறது குடும்பத் தலைவருக்கு மட்டும் கிடையாது. உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற ஒவ்வொருத்தரும், ஆமாங்க, ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரும், சின்ன குழந்தைங்க உட்பட அவங்க இகேவைசிய முடிச்சே ஆகணும். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கும். இந்த இகேவைசிய எப்படி முடிக்கிறது, அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தான் இது. வாங்க பார்க்கலாம். அரசாங்கம் நமக்கு 2 வழிகளை கொடுத்திருக்காங்க. ஒன்னு, நேரா ரேஷன் கடைக்கு போய் பண்றது. இதுதான் பெரும்பாலானவங்க செய்யறது. இன்னொன்னு, வீட்ல இருந்தே ஆன்லைன்ல பண்றது. வேலைக்கு போறவங்க, வயசானவங்க இல்ல தூரமா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். முதல் வழி ரேஷன் கடையில பண்றது. இது ரொம்ப சிம்பிள். உங்க பகுதி ரேஷன் கடைக்கு போங்க. உங்க ஆதார் கார்டு நம்பரை கொடுங்க. அங்க இருக்கிற பயோமெட்ரிக் மிஷின்ல உங்க கைரேகையை வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்ப 2வது வழி, வீட்ல இருந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ உணவுப் பொருள் வழங்கல் வெப்சைட்டுக்கு போங்க. அதுல ஆதார் இகேவைசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்க. உடனே உங்க ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டா சரிபார்ப்பு முடிஞ்சிரும். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம், நீங்க அவசரப்பட்டு கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்க இகேவைசி ஏற்கனவே முடிஞ்சிருக்கலாம் இல்லையா? அதை எப்படி ஈஸியா செக் பண்றதுன்னு இப்ப சொல்றேன். அதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. உங்க ஸ்மார்ட் போன்ல கூகுள் பிளே ஸ்டோருக்கு போங்க. அங்க மிரா ரேஷன் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. அதுக்குள்ள ஆதார் சீடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தேடி கிளிக் பண்ணுங்க. அங்க எஸ் அப்படின்னு காமிச்சதுன்னா சூப்பர், உங்க இகேவைசி ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். நீங்க மேற்கொண்டு எதுவும் செய்ய தேவையில்லை. சரி, இப்ப நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சில இறுதி நினைவூட்டல்கள். இத மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு உடனே செயல்பட ஆரம்பிங்க. பாருங்க, அரசாங்கம் கடைசி தேதிய அப்புறம் நீட்டிக்கலாம். ஆனா அதுக்காக காத்திருக்காதீங்க. கடைசி தேதிக்காக காத்திருப்பதை விட உடனடியாக செய்து முடிப்பது நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா திடீர்னு நம்ம பலன்கள் நின்னு போச்சுன்னா நாம தான் கஷ்டப்படணும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிடுங்க. அப்படியே இன்னொரு தகவல், இந்த இகேவைசி பிரச்சனை இல்லாம உங்க ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கறது, நீக்கிறது இல்ல வேற ஏதாவது புகார்கள் இருந்தா ஒவ்வொரு மாசமும் நடக்கிற மக்கள் குறைதீர் முகாமுக்கு போங்க. அங்க உங்க பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காணலாம். ஆக இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த ஒரு சின்ன ஸ்டெப் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ரொம்ப அவசியமான பலன்களை பாதுகாக்க போகுது. அதனால இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை நீங்க பாதுகாத்துட்டீங்களா?